Hello viewers, welcome to GOWRI's kitchen. இன்னைக்கு நாம தஞ்சாவூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் டிஷ் பார்க்க போறோம். அசோகா ஸ்வீட். இது நாம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம கடாயில நெய் போட்டுக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ இதில் நான் மூங் தால் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் மூங் தால் வேக வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இதை நான் இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு வேக வைங்க மூங் தால். இதே கப்பில் நான் சர்க்கரை 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். மூங் தால் 1 கப்பு, சுகர் 1.5 கப்ஸ். இதான் இதோட இன்க்ரீடியன்ஸ்க்கான அந்த லெவல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். கேஷ்நட் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ முந்திரி பருப்பு ரெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு ஃப்ரை பண்ணணும். கோதுமை மாவு எதுக்குன்னா இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட் ஃப்ளவர் இப்போ நம்ம 2 ஸ்பூன் இதே எண்ணெயிலே ஆட் பண்ணுறோம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அப்புறமா நம்ம மூங் தால் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மூங் தால் ஆட் பண்ணி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு டோட்டலாக நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ்லேருந்து ஒரு 75 கிராம்ஸ் வரைக்கும் நெய் யூஸ் பண்ணணும். அது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் டைம் கேப் விட்டு நீங்கள் நெய் போட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மூங் தால் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் மூங் தாலுக்கு 1.5 கப் சுகர். இதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கலர் ஆட் பண்ணலாம். நான் கேசரி பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ரொம்ப கலர் ஆட் பண்ணாதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். இப்போது ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன பதம் அப்படின்னா சைடில் பாருங்கள் நெய் வந்திருக்கு. இதான் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அசோகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அசோகா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.